அண்மைச் செய்தி. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகள், இதனால் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரம் நாசமாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சற்று முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் விஜயை சந்தித்து பேசியிருந்த இந்த நிலையில் தற்போது விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கொரோனா போன்ற பெருந்துயர் காலங்களிலும், புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் மக்கள் நலனை முக்கியம் என்று கருதி தங்களின் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு அளப்பரியது என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்து வெற்றி விளம்பர மாடல் திமுக தற்போது வழக்கம் போல வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கி நடுத்தெருவில் போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டதாக விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். தங்கள் உடல்நலம் குறித்து கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி வரும் எளியவர்களான தூய்மை பணியாளர்களின் அறவழி போராட்டத்திற்கு, சட்ட போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக துணை நிற்கும் என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். சில மணி நேரங்களுக்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் தவிக தலைவர் விஜயை சந்தித்து பேசியிருந்தனர். போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்ததாக விஜய் கூறியதாக போராட்ட குழுவினர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அறிக்கை வாயிலாக தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு தவிக தலைவர் விஜய் ஆதரவு தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம். பல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்று சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த போராட்ட குழுவினரை நேரில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக தற்போது அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகள் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியிருக்கிறார். கொரோனா போன்ற பெருந்துயர் காலங்களிலும், புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் மக்கள் நலனே முக்கியம் என்று கருதி தங்களின் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதில் தூய்மை பணியாளரின் பங்கு அளப்பரியது. அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை இழக்க வைத்தது வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு சாதனை என்று தமிழ்நாடு அரசை கண்டித்து தற்போது ஒரு அறிக்கையை தவிக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.